ஒரு சமூகத்தையே முன்னேற்றத்திற்கான அந்த சமூக நீதி பாதையை கட்டமைக்கிறதுல என்னுடைய பங்கும் இருந்திருக்கிறது என்பதை என்ன இன்றைக்கும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமல்ல, அந்த செய்தியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எழுதியிருந்தாங்க இந்து பத்திரிகையில. என்னன்னா, திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை எல்லாம் தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளை எல்லாம் பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய வகையில உரிய பயன்கள் உண்மையிலே அளித்து வந்தால் அதுதான் பயனளித்தக்கதாக அமையும் என்ற வகையிலே திமுக அரசினுடைய சட்டம் எப்பொழுதும் வெற்றியை பெற்று வருவதுதான் வரலாறு என்று பாராட்டியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான அருந்ததியின மக்கள் வாழ்க்கையில உழை ஏற்றதுனால இந்த பாராட்டுதான் திமுக என்கிற கொள்கை பேரியக்கத்திற்கான கிடைத்திருக்கக்கூடிய அடையாளம். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற லட்சியத்தை, நம்முடைய லட்சியத்தை அடையணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாரும் சமமா வாழ சமூகம் உருவாகணும். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி என்பதற்காகத்தான் இந்த லட்சியத்தோடு நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவா இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. காரணம், உங்கள் எழுச்சியை, உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆரவாரத்தை காணுகிற போது அதை நான் உணர்கிறேன்.